You are welcome to Kirambur Matriculation Higher Secondary School online classes. Standard Plus 2 Subject Economics. Chapter 1 Introduction to Macroeconomics. Chapter 1 Introduction to Macroeconomics. Before going into the lessons, let us see the basic concepts which are used in this lesson. இந்த பாடத்திற்குள்ள போவதற்கு முன்னால நாம இந்த பாடத்தில் உபயோகப்படுத்தி இருக்கிற அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். Let us go to the last page. See, there is a glossary given to you. The first one is macroeconomics. What is macroeconomics? The science economics is divided into two big branches. You know very well, microeconomics and macroeconomics. Now, what is the definition for macroeconomics? What do you mean by macroeconomics? The branch of economics that studies the behavior and performance of an economy as a whole. Macroeconomics என்பது எக்கனாமிக்ஸினுடைய பொருளியலுடைய ஒரு பகுதி. அது எதை பற்றி படிக்கிறது என்றால் அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாடு, அதாவது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக படிப்பதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, த பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் ஸ்டடீஸ் த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கானமி ஆஸ் அ ஹோல். ஹவு அ பர்டிகுலர் எக்கனாமிக் சிஸ்டம் பிஹேவ்ஸ் and what is the performance of that economy. All these things are dealt in macroeconomics. Next is economic system. What do you mean by economic system? The manner in which individuals and institutions are connected together to carry out economic activities in a particular area. How individuals, the working class people, and the institutions who employ them are connected together to perform some economic activity. What do you mean by economic activity? Any activity by performing it, if you earn money, that is called an economic activity. பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் எதையாவது ஒன்றை செய்தீர்கள் என்றால் அதற்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்று பெயர். இப்பொழுது எக்கனாமிக் சிஸ்டம் என்றால் எப்படி தனி நபர்களும் அவர்கள் வேலை செய்கிற நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஒரு பொருளியல் செயல்பாட்டை நிகழ்த்துகிறது அப்படின்றது தான். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி ஒரு தொழிற்சாலை நடக்கிறது. தொழிற்சாலை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன். இண்டிவிஜுவல்ஸ், இந்த இடத்துல இண்டிவிஜுவல்ஸ் யாருன்னா அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற நபர்கள். இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற அந்த நபர்களும் அந்த நிறுவனமும் சேர்ந்து எப்படி ஒரு அதாவது பணம் சம்பாதிக்கிற காரியத்தை செய்கிறாங்க, எப்படி வந்துட்டு அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுற அந்த மெத்தடில் அவங்க கனெக்ட் ஆகிறாங்க, அதுதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக் சிஸ்டம். ஹவு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் டு கேரி அவுட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, கேபிட்டலிசம். வாட் யூ மீன் பை கேபிட்டலிசம்? இதனுடைய தமிழ் ஃபார்ம் முதலாளித்துவம். The system where the means of productions are privately owned, market determines the economic activities. இந்த இடத்துல வந்துட்டு எல்லா நிறுவனங்களும் வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கும். தனியார்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸை வந்து தீர்மானிக்கிறாங்க. ஒரு
பொருட்களுடைய மார்க்கெட்டை வந்துட்டு டிட்டர்மின் பண்ணுவது, அதாவது தீர்மானிப்பது யார் என்றால் தனியார் நிறுவனங்கள். ஸோ தனியார் நிறுவனங்களினுடைய ஆக்ரிகேட் தான் வந்துட்டு கேபிட்டலிசம். தனியார் மயமாய் இருப்பது தான் கேபிட்டலிசம். நெக்ஸ்ட் பாருங்க சோஷியலிசம். இது வந்து இதுக்கு ஆப்போசிட். சோஷியலிசம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா a way of organizing a society in which the major economic activities are owned and controlled by government rather than by individual. ஓகே, இது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய முக்கிய நிறுவனங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டால் அந்த இடத்துல வந்து சோஷியலிசம் இருக்கிறது, பொது உடைமை இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தனியார் மயமாய் இருப்பது வந்துட்டு கேபிட்டலிசம். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சோஷியலிசம். தட் இஸ் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கவர்ன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் திங் இஸ் மிக்சடிசம். What do you mean by mixedism? It's an ideology. அது வந்து ஒரு கொள்கை that mixes and combines the principle of capitalism. அதாவது ஒரு நாட்டில் வந்து தனியார் நிறுவனங்களும் இருக்கும், அரசாங்க நிறுவனங்களும் இருக்கும். இப்ப தனியார் நிறுவனங்களை நம்ம பிரைவேட் செக்டார்னு சொல்றோம், அரசாங்க நிறுவனங்களை நம்ம வந்துட்டு நம்ம பப்ளிக் செக்டார்னு சொல்றோம். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாட்டில் இருந்தா அந்த நாடு அதனுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா மிக்சடிசம். அவங்க வந்து மிக்சட் பாலிசி அதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது globalism. That is the economic system where the economic activities of the nations are interconnected and interdependent on each other nations. பல நாடுகளோடு சேர்ந்து அவங்க வந்துட்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கான காரியங்களை எல்லாம் செய்யறது வந்து குளோபலைசேஷன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே வரும். ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொன்னா நிருப்பில் இருக்கிற அந்த கமாடிட்டி. இப்போ வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி the quantity of a commodity that is constant at the point of a time. ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு வந்து நிலுவையில் இருக்கிறதோ, எத்தனை டன் கோதுமை இருக்குது, எத்தனை டன் அரிசி இருக்கு, இந்த 6 மாசத்துல எவ்வளவு டன் கோதுமை இருக்கு, அந்த கிடங்குல எவ்வளவு டன் அரிசி இருக்கு, இதெல்லாம் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ அப்படின்னா வேரியபிள்ஸ் மெஷர்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அதாவது வந்து மாற்றங்கள். வேரியபிள்ஸ் அப்படின்னாலே அந்த காரணிகள் வந்து மாறுவது, அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் மாடல். எக்கனாமிக் மாடல் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த எக்கானமி ஆர் த பார்ட் ஆஃப் த எக்கானமி ஒர்க்ஸ். எப்படி ஒரு நாட்டின் பொருளாதாரம் செயல்படுகிறது, ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கை எவ்விதத்தில் பயணிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்துட்டு எக்கனாமிக் மாடல். சர்க்குலர் ஃப்ளோ. இட் ஷோஸ் த ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம், கூட்ஸ், சர்வீசஸ் அண்ட் factors of production between economic agents such as firms, household, government and nation. சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னா சர்க்குலர்னாலே ஒரு வட்ட மயம். இட் ஷோஸ் த ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம். தட் இஸ் வாட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் இன்கம் என்றால் அந்த நாட்டின் வருமானம் எவ்வளவு, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த நாட்டினுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்றாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு சேவைகளை புரிகிறார்கள். அப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உடைய இன்கம் என்ன. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், இவங்களோட இன்கம் பிட்வீன் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் சச் அஸ் ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கவர்மெண்ட், நேஷன், இதெல்லாம் எப்படி சுற்றி சுற்றி செயல்படுது அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு சர்க்குலர் ஃப்ளோ. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பார்க்க போற முக்கியமான வந்துட்டு டேர்ம்ஸ். இன்னொரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்றால் என்ன? The branch of economics that studies the behavior and performance of an economy as a whole. அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார காரியங்களை குறித்து மொத்தமா படிக்கிறது.
ஒரு நாட்டை நம்ம அனலைஸ் பண்றது, அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அது மொத்தமா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டர், டிரான்ஸ்போர்ட்னா டிரான்ஸ்போர்ட் செக்டர். இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டர் எப்படி இருக்கு, இந்தியாவினுடைய டிரான்ஸ்போர்ட் செக்டர் எப்படி இருக்கு, இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் செக்டர் எப்படி இருக்கு, இப்படி நம்ம ஒருங்கிணைந்து அந்த மொத்தமா எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னம்னா அதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் that branch of economics that studies the behavior and performance of economy as a whole. எப்படி அந்த அக்ரிகல்ச்சர் துறை முன்னேறி கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது அக்ரிகல்ச்சர்ல, என்ன இண்டஸ்ட்ரியில நடக்குது, இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி படிக்கிறது தான், நாடு தழுவிய அளவில் அதை படிக்கிறது தான் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், the manner in which individual institutions are connected together carry out economic activities. எப்படி தனி நபர்களும் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து பொருளாதார காரியங்களை அவங்க செய்யறாங்க, அதுதான் வந்துட்டு எக்கனாமிக் சிஸ்டம். கேபிட்டலிசம் என்றால் தனியார் மயமாக்குதல், சோசியலிசம் என்றால் பொது உடைமை, அதாவது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கவர்ன் பை கவர்மெண்ட். மிக்சடிசம் மீன்ஸ் அது ஒரு செப்பரேட் ஐடியாலஜி, அதாவது ஐடியாலஜினா கொள்கை, அங்க தனியார் நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் சேர்ந்து செயல்படுறது. இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு தனியார் நிறுவனங்களும் இருக்கு, அரசாங்க நிறுவனங்களும் இருக்கு. ஸோ இது வந்து மிக்சடிசம். நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகமயமாக்குதல், அதாவது வந்துட்டு நம்முடைய பொருளாதார செயல்பாடுகளை வந்து பல நாடுகளோடு கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு முன்னேறுவதுதான் அந்த குளோபலைசேஷனுக்கு அர்த்தம். ஸ்டாக் என்றால் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், ஒரு குறிப்பிட்ட டைம்ல எவ்வளவு நிலுவையில் பொருட்கள் இருக்கிறது, அதான் ஸ்டாக். ஃப்ளோ அப்படின்னு சொன்னா அந்த வேரியபிள்ஸ் வந்து மெஷர்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃப்ளோ அந்த வேரியபிள்ஸ் என்றால் அது மாறுதலுக்கு உட்படும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல எப்படி மாறுது, கன்சம்ஷன் எப்படி மாறுது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி மாறுது, இன்கம் எப்படி மாறுது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஃப்ளோ. எக்கனாமிக் மாடல் அப்படின்னா it is an explanation of how the economy or a part of the economy works. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அது வந்து எவ்விதத்திலே செயல்படுகிறது, இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் எக்கனாமிக் மாடல்ல இருக்கும். சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து இட் ஷோஸ் த ஃப்ளோ ஆஃப் இன்கம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது ஒரு நாட்டின் வருமானம், உற்பத்தி திறன், அவங்களுடைய மற்ற காரியங்கள், இதையெல்லாம் அப்படி வரிசையா ஃபேர்ம்ஸ் அது எப்படி வந்து அந்த இன்கமும் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு போகுது, அது எப்படி வந்து ஃபேர்ம்ஸ்க்கு போகுது, ஹவுஸ் ஹோல்டுக்கு போகுது, கவர்மெண்ட் அண்ட் நேஷன்ஸ் எப்படி அதை டீல் பண்ணுது, இது எல்லாவற்றையும் பற்றி படிப்பது தான் சர்க்குலர் ஃப்ளோ. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரீட் அண்ட் பை ஹார்ட். இப்போ நம்ம லெசனுக்குள்ளார வருவோம். இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு அறிமுகம். இப்போ டான் புஷ் ஃபிஷர் ஸ்டாட்ஸ் அப்படின்ற எக்கானமிஸ்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு சுருக்கமா சொல்லியிருக்காரு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி மச் அபவுட் டையிங் டுகெதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். உண்மைகளையும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றார். இப்போ we are going to learn about the objectives. Now what is the use of studying this macroeconomics and what are the objectives given in this lesson? This lesson is designed to enlighten your evolution, importance and basic concepts of the macroeconomics. அதாவது இந்த லெசன் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸினுடைய தோற்றம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய முக்கியமான கோட்பாடுகள், இதெல்லாம் பற்றி நம்ம அதில் படிக்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கானமி, ஒரு நாட்டின் பொருளாதாரம் எவ்விதம் செயல்படுகிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have to study macro economics. So let us go to the introduction. Now introduction. The subject economics is classified into two branches, namely microeconomics and macroeconomics.
எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பாடம் 2 பெரிய பிரிவுகளை உடையது. ஒரு பிரிவிற்கு பெயர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இது நீங்க +1ல படிச்சிருப்பீங்க. அண்ட் இன்னொரு பெரிய பிரிவுக்கு பெயர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ராக்னர் ஃப்ரிஷ், a Norwegian economist and a co-recipient of the first Nobel Prize in Economic Science, coined the word micro meaning small and macro meaning large in the year 1993. இப்ப பாருங்க, economics is classified into 2 big branches, namely microeconomics, macroeconomics. And a Norwegian economist, Ragnar Frisch, he talked first about the micro and macro terms. Okay, and the word micro, what is the meaning of the word micro? The word micro meaning small and macro meaning large. In the year 1933, he spoke about all these things. இப்போ இவர் தான் வந்துட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு அந்த எக்கனாமிக்ஸை 2ஆ பிரிச்சார். இப்போ மைக்ரோ அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, மைக்ரோஸ்கோப் வழியா பாக்குறோம் அப்படிலாம் பாக்குறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா சிறியது. மைக்ரோ என்றால் சிறியது, மேக்ரோ என்றால் பெரியது. ஒரு விஷயத்தை வந்துட்டு நுணுக்கமா பார்த்தா அது வந்து மைக்ரோ, பரந்த அளவில பார்த்தா அது வந்துட்டு மேக்ரோ. However, macroeconomics in its modern form began with John Maynard Keynes in his book The General Theory of Employment, Interest and Money, published in 1936. ஃபிஷர் வந்துட்டு மைக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டிவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இது ரொம்ப நல்லா காயின் பண்ணது யார் அப்படின்னா எக்கானமிஸ்ட் கீன்ஸ். இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார், The General Theory of Employment, Interest and Money, and it was published in 1936. இதுல வந்து கீன்ஸ் offered an explanation for fallout from the Great Depression. கீன்ஸ் வந்து இந்த புக்ல வந்து என்ன முக்கியமா சொல்றாரு அப்படின்னா, 1936ல 1939ல கிரேட் டிப்ரெஷன் வந்தது, உலகம் முழுவதும் ஒரு பெரும் தேக்க நிலை வந்தது. அதை பற்றி அவர் வந்து பேசுறாரு அந்த புக்ல. when goods remained unsold and workers unemployed, அதாவது வந்துட்டு பொருட்கள் அப்படியே ஒரு தேக்கத்துல போயிடுச்சு, நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருந்தார்கள் அந்த தேக்க நிலையில. அதனாலதான் அந்த காலத்தை கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இத பத்தி கீன்ஸ் வந்து பேசுறாரு. ஹென்ஸ் கீன்ஸ் இஸ் ரிகார்டட் as the father of modern macroeconomics. ஒரு நாட்டுல வந்துட்டு எப்படி பெரிய அளவுல பொருட்களின் தேக்கம், அதாவது நாடு தழுவிய அளவுல அந்த விஷயத்தை பத்தி அவர் பேசுறார். எப்படி ஒரு நாட்டுல நிறைய பேர் வேலை இல்லாம போனாங்க. அகைன் அந்த பார்வையை பாருங்க, நாடு தழுவிய பார்வை. ஸோ பெரிய அளவில் ஒரு ராமனுக்கோ இல்லை ஒரு ராமனுக்கோ ஒரு ரஹீமுக்கோ வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அது தனி நபரை பற்றி படிக்கிறோம், அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆனால் ஒரு நாட்டில் பல பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நாட்டில் நிறைய பொருட்கள் அப்படியே தேங்கிருச்சு, தேக்க நிலைன்னு படிக்கும் பொழுது அது வந்து ஒரு பரந்த பார்வை. அப்படி காரியங்களை அவர் படிச்சதுனால அவரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ கீன்ஸ் இஸ் ரிகார்டட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் நம்ம இப்போ பார்த்ததை ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 branches. ஓகே, what are they? Microeconomics, macroeconomics. Who coined this term? Ragnar Frisch. Who is he? He is a Norwegian economist and co-recipient of the first Nobel Prize in economic science. Who coined the words micro and macro? Again, it is Ragnar Frisch. So what do you mean by micro? Micro means small. What do you mean by macro? Macro means large. Okay. And who talked about the macroeconomics? Keynes, economist John Maynard Keynes. What is the name of his book? The General Theory of Employment, Interest and Money. It was published in 1936. So Keynes dealt with depression.
அந்த டிப்ரெஷன் பத்தி அவர் நல்லா அதுல பேசினாரு. ஸோ he was regarded as the father of macroeconomics. So Keynes was called as father of macroeconomics. இப்போ we are going to deal with the meaning of macroeconomics. Macroeconomicsனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். The word macro is derived from Greek word macros. மெக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது தான் மேக்ரோ. அப்படின்னா என்ன? லார்ஜ், பெரிய அப்படின்னு அர்த்தம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த எக்கானமி ஆஸ் அ ஹோல். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாய் படிப்பது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். In other words, macroeconomics deals with aggregates such as national income, employment, output. Macroeconomics is also known as income theory. Macroeconomicsக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்கம் தியரி. இந்த macroeconomics எதை பத்தி படிக்குதுன்னா ஒருங்கிணைந்த ஸ்டடி. இது வந்து aggregates என்றால் நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், அவுட்புட், இந்த மாதிரி aggregate terms எல்லாம் இருக்குது இல்லையா? அது ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி என்ன, ஒரு நாட்டினுடைய தேசிய வருமானம் என்ன, ஒரு நாட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட் growth என்ன, இந்த மாதிரி வந்துட்டு ஒருங்கிணைந்த அளவில் மொத்தமா எவ்வளோ அப்படின்னு கேக்குது இல்லையா? இதுதான் அந்த சப்ஜெக்ட் உடைய நேச்சர். கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டடி ஆஃப் த எக்கானமி as a whole. This is a big picture. Macroeconomics, study of economy wide phenomena. பரந்த அளவில் ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறது. நேஷனல் அவுட்புட் பற்றி படிக்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் ரீஜனல், குளோபல் எக்கானமிஸ், நேஷனல் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், அண்ட் இட் இஸ் கான்ட்ராக்ட்ஸ் வித் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்படியே மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரி, என்ன சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது எந்தெந்த பொருள் பற்றி நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறோம். The subject matter covered in macroeconomics are areas such as employment, national income, inflation, business cycle, poverty, inequality, disparity, investment, saving, capital formation, infrastructure, development, international trade, balance of trade and balance of payment, exchange rate and economic growth. இத்தனை விஷயங்களை வந்துட்டு நம்ம we are studying in macro economics. என்னெல்லாம் பார்க்கலாமா? எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு நாட்டில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது. நேஷனல் இன்கம், வாட் இஸ் த growth ரேட் ஆஃப் த நேஷனல் இன்கம், ஒரு நாட்டினுடைய அந்த தேசிய வருமானம் எவ்வளவு. இன்ஃப்ளேஷன், ஒரு நாட்டினுடைய பிரைஸ் ரைஸ், விலை உயர்வு எப்படி இருக்கு. பிசினஸ் சைக்கிள், அந்த தொழில் வட்டம் எப்படி இருக்கு. அண்ட் பாவர்ட்டி, இட் ஆல்சோ ஸ்டடிஸ் த பாவர்ட்டி, ஒரு நாட்டினுடைய அந்த வறுமை கோடு அது எவ்வளோ பெருசா இருக்கு. இன்இக்வாலிட்டி, அதாவது சமநிலை அற்ற தன்மை எப்படி இருக்கு. டிஸ்பாரிட்டி, கருத்து வேறுபாடுகள் எப்படி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நாட்டினுடைய முதலீடு எவ்வளவு. சேவிங் எவ்வளவு. கேபிட்டல் ஃபார்மேஷன், அது எவ்வளவு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய கட்டுமான பணிகள் எவ்வளவு இருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல டெவலப் ஆகியிருக்கு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கா, அது வந்து ஜாஸ்தியா இருக்கா, குறைவா இருக்கா, இதெல்லாம் தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அது எப்படி இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்கு, ஒரு ரூபாயினுடைய மதிப்பு எப்படி இருக்கு. அண்ட் எக்கனாமிக் growth, ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நேஷனல் லெவல் கான்செப்ட்ஸை தான் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர்ஸை நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் இஸ் there is a need to understand the functioning of an economy at an aggregate level to evolve suitable strategies and to solve the problems prevailing in the economy. There is a need to understand the functioning of the economy at an aggregate level.
அதாவது நாடு தழுவிய அளவில் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார செயல்பாடுகளை வந்து நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னால் அப்போ தான் வந்துட்டு நம்மளால சியூட்டபிள் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அந்த நாட்டிற்கு தேவையான அந்த வரையறைகள், அந்த திட்டங்களை நம்மளால போட முடியும். சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ப்ரிவேலிங் இன் த எக்கானமி. ஒரு நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால தீர்க்க முடியும். ஒரு நாட்டை வந்து நம்ம மொத்தமா அந்த நாட்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு படித்தாதான், அந்த அக்ரிகேட் லெவல், அந்த முழுமையான அந்த படிப்பு நமக்கு இருந்தா தான் அதுக்கான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்துட்டு நம்மளால கண்டடைய முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட்ஸ் அண்ட் challenges of an economy as a whole is an important evolvement for the precautionary measures. ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், சவால்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால முன்னேற்பாடா, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்னா முன்னேற்பாடா சில காரியங்களை வந்துட்டு நம்மளால செய்ய முடியும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் ample of opportunity to use the scientific investigation to understand the reality. நிறைய வந்து விஞ்ஞான பூர்வமான தீர்வுகளுக்கு வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வழிவகுக்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்துட்டு விஞ்ஞான பூர்வமா வந்துட்டு நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு அணுக முடியும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். பொருளாதார குறியீடுகளை வந்துட்டு அந்த இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு நம்ம வந்து மீனிங்ஃபுல்லாக கம்பேர் பண்ணலாம், அதில் வந்து அனலைஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு உதவி செய்யும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃபியூச்சர் and to formulate suitable policies to avoid economic crisis. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃபியூச்சர், எதிர்காலத்தை வந்து அந்த ஸ்டடி வந்து தீர்மானிக்குது. அண்ட் ஃபார்முலேட் suitable policies to avoid economic crisis. பின்னாட்களில் வரக்கூடிய கிரைசஸ், பிரச்சனைகளுக்கு வந்து இப்போவே வந்துட்டு நம்ம தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பெரிய அளவில் வந்துட்டு நமக்கு உதவி செய்து. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். We will see the next portion in our next session. Thank you for watching.